நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாராக. அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. இங்கே நம்ம பாட்டிக்காரிட்ட ஜக்கு இருந்து நல்லா அழுதுட்டு இருக்கான். பாட்டிக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கேட்கும்போது இவன் என்ன சொல்லிட்டான்னா, நம்ம ஆனந்தி வந்து எனக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் வந்து திரும்படியும் ஆனந்தியோட லைஃப்குள்ளே போயிட்டு நாங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதுதான் பிராயச்சித்தனை அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டிட்டு சொல்கிறேன். பாட்டி எவ்வளோ முடியாதுன்னு சொன்னோன்னே அவங்க கையை காலாக நினச்சி கேட்குறேன். பாட்டி தயவு செய்து ஆனந்தி கூட என்னையை சேர்த்து வச்சுருங்க பாட்டின்னு அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரி கடந்து அழுதான். பாட்டிக்கு என்ன நம்ம பேரனாச்சே ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணிடுறாங்க, படபடன்னு போயிட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட, ஆனந்தி என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏதோ மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுறாங்க. உடனே இவளுமே வந்துட்டு சொல்லுங்க பாட்டி, இதோ வரேன், என்ன பாட்டி சொல்லுங்க அப்படின்னோடனே, ஆனந்தி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஜக்குவும் மன்னிச்சிட்டு இல்லாமா, அதோட அவனை கண்டிப்பாக கல்யாணமும் பண்ணிக்கோ, ஏன் அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையன் திரும்ப அவன் நல்லவனா மாறிடுவாமா இவ்வளோ நாள் பண்ண பிரச்சனைக்கலாம் அப்படிங்கவும் நம்ம ஆனந்திக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது, இடியே விழுந்துருது அவளுக்கு. உடனே பாட்டியை பார்த்துட்டு என்ன பாட்டி பேசுறீங்க அப்படின்னோட இவ சொல்கிறா, இல்லைம்மா நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளுப்பா, நீ வந்து அவனை மன்னிச்சிட்டல, அதே மாதிரி அவனை உன் லைஃபுக்குள்ளேயும் திரும்ப சேர்த்துக்கோ, ஏன் அது உனக்கு நல்ல ஒரு விஷயமா, நம்ம வந்துட்டு குடும்பமே இதுக்கப்புறம் செழிச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம பாட்டி எப்பெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நம்ம ஆனந்தியுமே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. உடனே ஆனந்தி என்ன ஆனந்தி யோசிச்சுட்டு இருக்க, சொல்லு ஆனந்தி சொல்லு அப்படின்னு உழுகவும் நம்ம பின்னால் இருந்து ஏமா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரூன், அதாவது மாமனார் தான் வந்து நிற்கிறாரு. மாமனார் வந்து நின்றுட்டு, மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முறைக்கவும், டேய் சொல்கிறது கேளுடா, 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளைடா, அடுத்தவனுக்கு நம்ம பிள்ளையை கொடுக்குறதுக்கு அவன் தான் திருந்திட்டான்ல அப்படிங்கவும், என்னது பாட்டி அடுத்தவன் சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் சிவு தான் என் பேரன் அப்படி இப்படின்னு அவனை தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க, அப்போ அவனுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும், இப்படி நீங்கள் பண்ணுறீங்களே, நான் என்ன பொம்மை நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. உடனே பாட்டிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. உடனே அவங்க மாமனாருமே திட்டிறாருமா, நீ கொஞ்ச நாள் தயவு செய்து அமைதியாயிரு, அவளுக்கு நாளைக்கு வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பாட்டியுமே வந்து அப்படி மனம் உடஞ்சு போய் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு ஓரத்தில். பாட்டி இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து நம்ம ஜக்கு என்ன பண்ணுறான், என்னடா நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்காக வரான். அப்போ பாட்டி வந்துட்டு பார்த்துட்டு ஜக்குயும் வரதையும் பார்த்துட்டு, என்னாச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன சொன்னா ஆனந்தி அப்படின்ற மாதிரி கேட்பானா. அப்போ உடனே நம்ம பாட்டி வந்து தலை எப்படி இல்லைடா அப்படின்ற மாதிரி அசைச்சிருவாங்க. நல்லா உட்காந்து ஜக்குவும் பாட்டியும் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஓகேவா. அப்போ உடனே வந்துட்டு அவன் அழுதுட்டு எந்திரிச்சு போகும்போது நம்மளுடைய அப்பா, அதாவது மாமனார் வந்துருவார். அவருமே வந்துட்டு, இந்த பாரு ஜக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த பாரு இன்விடேஷன் வந்திருக்கு, பிள்ளைகளுக்கு நாளைக்கு போய் கோயிலில் போய் இது பண்ணிட்டு வரணும், பூஜை பண்ணணும் அப்படிங்கும். பாட்டி எப்படி ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுட்டு அந்த இன்விடேஷனையும் பார்த்துட்டு சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஜக்குவோ ஓரத்தில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும். அடுத்த நாள் இங்கே வந்துட்டு நம்மளுடைய சிவனுடைய தம்பியுமே ஊரில் இருந்து வந்திருப்பான். இப்போ வந்து அவன் கேட்குறான், அண்ணன் அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும். சிவுக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. என்னடா பேசுகிற அப்படின்னோன்னா, இல்லைண்ணே அண்ணி வந்து எங்கேயா வெளியிலலாம் கூப்பிட்டு போயிருக்கியா, அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கியா, இல்லை ஏதாவது சம் வேர்ட்ஸ் தான் அவளை பார்த்து சொல்லியிருக்கியா அப்படின்னோன்னு, இல்லைடா நாங்கள் அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை, வெளியிலலாம் போனதில்லை, ஒரு மடத்தடிக்கு தான் கூப்பிடுவா, நான் அங்கே போய் பேசிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் இன்விடேஷனை கொண்டுட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஜக்குக்கு மனசே இல்லை சரியா. அது ஒரு வழியாக கோவிலுக்கு போய் எல்லாருமே சந்தோஷமாக சாமிக்கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இன்விடேஷன்லாம் வச்சு பேசிட்டு உடனே வந்துட்டு குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாட்டிக்கு மட்டும் முகம் ரொம்ப வாடி போய் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நம்ம பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வராங்க 2 பேருமே. அப்போவுமே நம்ம பாட்டிக்கு வந்து மனசே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அதாவது என்னோட கொழுந்தனார் இருக்கால சிவ் தம்பி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அண்ணி நீங்கள் நில்லுங்க, நீங்கள் வந்துட்டு அண்ணன் கூட பைக்கில் வாங்க நீ அப்படின்னோன்னா, சிவுக்கு ஒன்றுமே விட மாட்டேங்க, ஏன்னா அவள் வருவாளோ வரமாட்டாளோன்னு தெரியல, அதனால ஹாருன்னு சொல்கிறான், நீ போயிட்டு வா ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனை வந்து இவ கூட பைக்கில் ஏற்றி அந்த தம்பி வந்து விடுறான். விட்டுட்டு சொன்னதெல்லாம் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறான். இவன் சந்தோஷமா இங்கே வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஜக்கு அவளோடைய ரூமுக்கு அவளோடைய பர்மிஷன் எல்லாமே வந்துட்டு அவள் வந்துட்டு இவனுடைய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சிருப்பா. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது சேர்ந்துருக்கும் போது அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்மளுடைய சிவ் வந்து ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு வந்து அவளை வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆனந்தி உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நீ கண்ண முடியா அப்படின்னா, அப்போல்லாம்
அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் கொஞ்சம் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான் கொடுக்குறான். அதே நேரத்தில் இவனுமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை பழைய ஞாபகத்துலேருந்து எடுக்கான். இவன் அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு என்னது இது சூப்பராக இருக்குது அப்படின்னு திறந்து பாரு அப்படின்னோடனே அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஜுவல்ஸ் மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இவன் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது இவன் வந்துட்டு பழைய காலத்தில் வந்து ஒரு கொலுசு கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இவனுமே இவளுக்கு வந்து ஒரு கொலுசு கொண்டு வந்திருப்பான். இவன் அந்த பழைய கொலுசை எடுத்தது ஜக்கு பார்க்க, அதே நேரத்தில் நம்ம ஆனந்தி இந்த கொலுசை எடுத்துட்டு வாவ் சூப்பராக இருக்குங்க, எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வேணா போட்டு விடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா இது என்ன கேள்வி, உடனே போட்டு விடுங்க என் காலில் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே பார்த்தா நம்ம ஜக்கு வந்து பழைய ஞாபகத்தில் இவன் காலில் வந்து கொலுசு போட்டு விட்டுருப்பான். அதை வந்து இவன் நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். இங்கே உட்காந்து நம்ம கொலுசெல்லாம் வந்து இவன் கலத்தி வச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி. இவன் இங்கே வந்து போட்டு விடுங்க சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்துட்டு சந்தோஷமாக போட்டு விடுங்கன்னு சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு சிரிச்சுட்டு அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, இவன் நல்லபடியாக இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனை கையிலையும் கொடுத்து இந்த கொலுசை போடுங்கன்னு சொன்னோன்னே இவன் வந்துட்டு அதை கையில் ஒழுங்காக வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு இவளுடைய காலையுமே வந்துட்டு நல்லபடியாக அந்த கொலுசையுமே போட்டு விடுறாங்க. ஸோ போட்டு விட்டோடனே நம்ம ஆனந்திக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அழகாக சிரிச்சிட்டு ரொம்ப வெக்கப்பட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அதே மாதிரி தான் ஷிவுக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே அதே நேரத்தில் நம்மளுடைய ஜக்கு மட்டும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே தீர்வு நம்ம ஷிவுக்கிட்ட போய் பேசுகிறது தான், இதை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு கிளம்புற நேரத்தில் அவன் தம்பி வந்து சொன்னான்ல அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் சரியா. அப்போ உடனே ஆனந்தி வந்து சரி நான் போட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் தானே உன்னை வந்து விடணும், நில்லு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பிடிச்சிருக்கா முதல்ல கொலுசு அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவான். இவனுக்கு வந்துட்டு ஐயோ சொல்லலையே அப்படின்னு வச்சுட்டே இருப்பான். இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னோன்னா என்னங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. உடனே வந்துட்டு ஐ லவ் யூ ஆனந்தி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுவான். இவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஆனால் அதுக்காக பதில் சொல்ல மாட்டான். உடனே என்னடா பதில் சொல்ல மாட்டேக்கான சிவ் வந்து ரொம்ப சோகமாக இருப்பான். உடனே இவன் சிரிச்சிட்டு போனோடனே இவன் வந்துட்டு சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், ஆனால் பதில் சொல்லலை சிரிச்சுக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி இவனுக்குமே அது வந்து சந்தோஷமாயிருது. உடனே வீட்லையுமே வந்து அவளையுமே இறக்கி விடுறான். இறக்கி விட்டுட்டு சரி ஓகே போயிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறா. இவனுமே அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்புறான். இவன் கிளம்புறதை பார்த்துட்டு ஆனந்தியுமே அங்கேருந்து சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. இவன் அந்த ஹாப்பியில் வீட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருப்பானா. உடனே ஒரு கை வந்து நடுவில் நிற்குது. அந்த கை யாரு கை? நம்மளுடைய ஜக்கு பையன் கை தான். அவன் வந்து நின்றுட்டு இதை பாரு ஷிவ் நான் அவன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னா என்ன பேசு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். உடனே அவள் வந்து பழைய ஞாபகம்லாம் சேர்த்து வச்சிருப்பாள். லெட்டர்ஸு பொம்மை அது அவன் வாங்கின கொலுசு கிலுசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட தான். இதை பாரு ஆனந்தி இன்னுமே நீ காதலிச்சுட்டு தான் இருக்கா. அவள் வந்துட்டு அவங்க அம்மாவுக்காக தான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. மற்றபடி அவளுக்கு வந்து உன் மேலே எந்த ஒரு ஆசையும் கிடையாது, பாசமும் கிடையாது. தயவு செய்து என் ஆனந்தி என்கிட்டயே திருப்பி கொடுத்துடணும்னு ஷிவுக்கு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. இவன் என்ன புது கதையாக சொல்லிட்டு இருக்கான்னு. இங்கே பார்த்தா நம்ம ஆனந்தி வீட்டுக்குள்ளே வந்து ரூமை திறந்து பார்க்கவும் ஒரு மாதிரி அம்படு ஸ்டஃப்புமே வெளியில் கிடக்கும். இது யார் எடுத்து வச்சா இந்த பொம்மையெல்லாம், இது யார் வேலை, சின்ன பசங்க எவனும் வந்திருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அது ஜக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஜக்கு இங்கே கை கூப்பி கேட்டுட்டு இருக்கான். தயவு செய்து என்னோட ஆனந்தி என்கிட்டயே கொடுத்துரு சிவ் அவள் வந்து அவங்க அம்மாவுக்காகவும் என்னுடைய பாட்டி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் தான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து உன் மேலே ஒரு லவ்வும் கிடையாது அப்படின்னா இவன் வந்து யோசிச்சுப்பாங்க. இவன் வந்து பழைய காலத்தில் கேட்டிருப்பான் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல கல்யாணத்துக்காக அப்படின்னா நான் தயவு செய்து கேட்குறேன், நான் எங்கள் அம்மாக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை இவன் லூசு பையன் நம்பிட்டு ஒருவேளை அதுக்காக தான் இவன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி பல யோசனை இவனோட மண்டையில் வந்துடும். உடனே வீட்டுக்குமே வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவான்னா நிச்சயதார்த்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் வந்து ஆனந்தி ரொம்ப சோகமாக இருப்பாள். இதை எல்லாத்தையும் மண்டையில் போட்டு நல்லா ஓட்டிட்டு அந்த ஜக்கு பையா சொன்னது எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. நம்பிட்டு இவனுடைய ஏகப்பட்ட தப்பான எண்ணங்களை எல்லாம் வச்சுட்டு அவள் பேசினது, அவன் ஜக்கு கூட வந்துட்டு அவன் பைத்தியமாக நடிக்கும்போது அவளுக்காக ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு ஆனந்தியுமே தப்பாக நினச்சிட்டு ஐயோ நம்ம தான் அவசரப்பட்டோம் போல தெரியாதனமா ஆனந்தியோட லைஃப்குள்ளே போயிட்டோமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். See you for the tomorrow episode.